சினிமால ரொம்ப உழைக்கணும், காசு எதிர்பார்க்காம உழைத்தா கண்டிப்பாக நமக்கு பலன் உண்டுன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த படையப்பா திரைப்படத்துடைய. நான் அந்த படம் அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், அந்த படத்தில் பெரிய ஹீரோங்கும் போது நிறைய ஒர்க் பண்ணணும். ரவிக்குமார் கிட்ட சார் இதில் வந்து ஒரு பேர் பாடியில் வந்து ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், கிடக்கிற வாடா எங்க கனல் நான் வந்து பேர் பாடியில் ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன் கிளைமேக்ஸ் அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு. எது இவர் பேர் பாடி சார், நீங்கள் சும்மா இருக்கேன் சார். சரி என்ன சார் 10-12 பேர் அடிக்கிறது இவர் பேர் பாடுறது. அது எடுக்கும்போது நான் ஏற்கனவே சேஸ் நான் எடுத்துட்டேன். சேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து முடிச்சு எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரஜி சார் பார்த்துட்டு சூப்பர் சேஸ் கனல் உங்களுக்கு என்ன வேணும், இந்த படத்துக்கு ஒரு கிஃப்ட், ஒரு டைமண்ட் தானே காதில் போட்டு. அந்த டைமண்ட்லாம் செட் ஆகாதுண்ணே அப்படின்னா நமக்கு அன்னைக்கு 99 எனக்கு ஒரு உத்தாட்சம் கொடுத்தாரு. அதான் அந்த உத்தாட்சம் அப்படி இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணா என்ன பயங்கரமா திட்டுவார் யாரு, ரவிக்குமார் சார். ரெடி டேக் லாக் போது லாக் ஸ்டாண்ட் பை ரெடி நிசப்தமாவில்ல. அப்ப போய் நான் யாரோ ஒரு ஆளை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது அவன் கூப்பிட்டு அதாவது அவரே டேக்ஸா கூட்டார். ஒரு ரஜி சார் என் பக்கத்தில் வந்தார். வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் பார்த்தேன், சார் என்னை மட்டும் சொல்லியிருந்தா நான் தூக்கில் தொங்கியிருப்பேன் தெரியுமா. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னா மாஸ்டர் கனகலன் தான். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். திரைமொழி சேனல் நேயர்களுக்கு என் வணக்கம். ஓகே, பார்த்துன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. சூப்பர். எல்லாருக்கும் தெரியும் டுடே ட்ரெண்டிங் பாத்தீங்க அப்படின்னா படையப்பா ரஜினி சார் பத்தி உங்களை பத்தி பேசின விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. சினிமால பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வேர்வை சிந்தி வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் அதாவது ஸ்டண்ட் யூனியன் மட்டும்தான் ரத்த சிந்தி வேலை செய்யறது. இத்தனை வருடம் கழித்தும் அதுக்கான ஒரு அங்கீகரிப்பு இன்னும் கிடைச்சிட்டே இருக்கு. உங்களை பத்தி பேசுறத எப்படி ஃபீல் பண்றீங்க? அது உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அதாவது சினிமால ரொம்ப உழைக்கணும், நல்லா உழைக்கணும், பர்ஃபெக்டா உழைக்கணும், ஓப்பிடிக்காம உழைக்கணும், காசு எதிர்பார்க்காம உழைத்தா கண்டிப்பாக நமக்கு பலன் உண்டுன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த படையப்பா திரைப்படத்துடைய ரீலிஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் என்னுடைய ஒரு மைல்கல்ன்றது ஒரு படையப்பா. ஏன்னா நான் அந்த படம் அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், அந்த படத்தில் பெரிய ஹீரோங்கும் போது நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். இன்னைக்கு காலகட்டங்கள் மாதிரி ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. அப்போல்லாம் சொல்லுவாங்க இந்த டேட்டில் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், முன்னாடி ரிகர்சல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருந்தால் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அன்றைக்கி ஒரு ரெவல்யூஷன் ரெக்கார்டாக அமைஞ்சது. ஸோ அந்த படத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஏன்னா நிறைய படங்கள் வேலை செய்வோம், ஒரு மெகா ஸ்டார் கூட வேலை செய்வோம். அதாவது நான் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், மம்முட்டி சார் எல்லாத்தோடையும், ஆமாம், ஆல் சூப்பர் ஸ்டார், எல்லா லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டார். அதாவது சிரஞ்சீவி சார், மோகன் பாபு சார், நாகார்ஜுன சார் எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மாதிரி தமிழில் ஒர்க் பண்ணுறது ஆர்டிஸ்டே கிடையாது. எப்படின்னா பிரபு சார், சத்யராஜ் சார், அப்புறம் அர்ஜுன் சார், விஜய் சார், அவன் விஜய் ஆமாம், இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ரஜினி சார்ன்ற ஒரு விஷயம் ஒரு வரும்போது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேல் இருக்கும். அப்போது அந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி உங்களுக்கு தெரியும். நிறைய அப்படி ஒர்க் பண்ணும்போது சமயம் டக்குன்னு ஒரு நாள் வந்து நான் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறேன். ஒரு நாள் வீக்கில் போகும்போது கிளைமேக்ஸ் எடுக்கும்போது திடீர்னு ரவிக்குமார் சார் இருக்கேன் நிறைய கணா சார் வந்து இந்த பேர் பாடியில் ஃபைட் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்று பேர் பாடி நல்லா இருக்காது, ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சொன்னோன்னே நான் அவர் மென்டலாகவே ஃபிக்ஸ் ஆகிட்டா சார் அப்படின்னா, நீ சார்ட்ட போய் பேசு அப்படின்னா நான் போய் உட்காந்து அவர்கிட்ட பேசியிருக்கும்போது அவரு நான் அந்த ஹைதராபாத் வந்துருக்கேன், டேரெக்டாக மைசூர் போயிட்டேன். அப்படி உட்காந்து அப்படி பேசி எங்கெங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கதையில் கேட்டிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் கனல் நான் வந்து பேர் பாடியில் ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன் கிளைமேக்ஸ் அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும்னு அப்படின்னு அது எடுத்துனா அப்படி. அது ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார். அவர் வந்து அந்த சின்ன ஒரு விஷயம் கூட மனசு கோடலை. சார் என்னோட வயசு பக்குவத்துக்கு நான் டக்குன்னு சொல்லக்கூடாது, அந்த வயசு பக்குவத்துக்கு எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட டாப்பிக்லாம் பேசிட்டு எப்படி சொன்னீங்க, கேவலமாக சொன்னீங்களா, டக்குன்னு அப்படி சட்டையை கழட்டி காமிச்சாரு. உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உண்மையில ஐயோ நம்ம தான் தப்பாக பேசுகிறோம் சார், நல்லா இருக்கு சார், எப்படி என்னன்னா எப்படியா போனார் இது. ஸோ
அப்பதான் நினைச்சேன், ஒரு மனிதர் இந்த காலத்துல கூட இவ்வளவு ஒரு திரைப்படத்துக்காக உழைக்கிறாரு, நம்ம எல்லாம் சாதாரணம். ஆனா அந்த படம் அதுக்காக அந்த அந்த ஃபைட் டிசைனே மாறிச்சு. ஃபைட் டிசைன் மாறின உடனே தான் அந்த ஒரு பேர் பால்ல எப்படி ஃபைட் பண்ணா எப்படி இருக்கணும், சும்மா வழக்கம் அடிக்க கூடாது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, குத்துறது, நிறைய விஷயங்கள் அதில் பெரிய மாட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அதுல அதுக்கு ஒரு லீடு வேணும், கிட்னாப் பண்ணி கொண்டு போறது யாரு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு போறது. அப்ப லீடு அதுக்கப்புறம் தான் லீடு டெவலப் ஆகுது. அது கொண்டு போற லீட் வீடு மாப்பிள்ளை கொண்டு போற லீட் டெவலப் 26 மணி நேரம் மாப்பிள்ளை வாங்க சொல்லும் போது அந்த காண்டஸாக இருப்பாரு ஒரு ஆமா சேஸ். அது எடுக்கும்போது நான் ஏற்கனவே சேஸ் நான் எடுத்துட்டேன். சேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து முடிச்சு எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் பார்த்துட்டு சூப்பர் சேஸ் அப்படி பேர்படி ஃபைட் ஏற்கனவே அவர் பார்த்துட்டார். அப்பதான் லிங்க் பண்ணி காமிச்சு சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டார். சூப்பர் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. கனல்லைங்க இருக்காரு. கனல்லைங்க நான் வேற ஊர்ல ஷூட்ல இருக்கேன். அப்புறம் வந்தோன்னு கூப்பிட சொல்லுங்க, வீட்டுக்கு போனேன். ரொம்ப பிரமாதம் அப்படின்னு ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காரு. கட்டி சும்மா நல்லா பண்ணிருக்கீங்க கனல், உங்களுக்கு என்ன வேணும், இந்த படத்துக்கு ஒரு கிஃப்ட், ஒரு டைமண்ட் தானே காதில் போட்டுருக்கேன். அது டைமண்ட்லாம் செட் ஆகாதுண்ணே அப்படின்னா, அப்புறம் நமக்கு அன்னைக்கு 99ல எனக்கு ஒரு உத்தாட்சம் கொடுத்தாரு. அதான் அந்த உத்தாட்சம் அப்படி இவ்வளவு நாளா போட்டே இருக்கிறேன், அவருடைய ஞாபகமா. ஏன்னா அவரோட பக்திமான் இல்லையா. ஆமா, நான் நீங்க சொல்லும்போது அதுதான் நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். உங்க இடத்துல நான் இருந்ததுன்னு நீங்களேன், சார் டைமண்ட்லாம் வேணாம் சார், ஏதோ கோல்டு அந்த மாதிரி நமக்கு அது வேணும் தான் நான் எடுத்திருப்பேன். ஆனா நீங்க அது இல்லாம எனக்கு ருத்ராட்சி வேணும்னு கேட்டுறீங்கல்ல, அது ஏன் அது இது வேணா அதுன்னு தோன்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு? என்னமோ எனக்கு தோணுச்சு, எனக்கு ருத்ராட்சி கொடுக்கலாம். உங்க இடத்துல யாருமே பணம் தான் கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு தேவைப்படல. நான் எனக்கு கேட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ருத்ராட்சம் அப்படின்னாரு. எஸ் தரேன் அப்படின்னாரு. அது படம்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு, 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு வீட்டுல கொடுத்துட்டு நான் அதுவும் மறந்துட்டேன். ஆனா அந்த படத்துல கிளைமேக்ஸ் ஆக்டை காட்சி நீங்க நிறைய விஷயம் நான் சிவராஜ் நிறைய பேசுறேன். ஏன்னா ஃபுல்லா சேஸ் எடுத்து எடிட் பண்ணிட்டு அது இன்ட்ரிகேட் க்ளோஸ்அப்ஸ் எடுக்கணும். க்ளோஸ்அப் எடுக்கும்போது அந்த அப்பாஸ் சாரையும் அவர் தான் அப்பெல்லாம் இந்த கோவம் ரோடு இருக்கு இல்லைங்களா, ஆமா, குன்றத்தூர் அதுதான் க்ளோஸ்அப் எடுக்கிறேன், அதுதான் வச்சு க்ளோஸ்அப் எடுக்கிறேன். ஸோ அப்போ அவர் போகும்போதே சொல்லுவாரு, மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன கேம் கிடைக்கும் அப்படின்பாரு. அதெல்லாம் அவரா ஸ்பாண்டேட் பண்றது. அந்த வண்டி பறக்கிறதுலாம் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன ஒரு, நமக்கு ஃபுட்பால், எனக்கு வாலிபால், நமக்கு எல்லாம் ஃபுட்பால் அப்படின்னு கார் டாப்ல மேல போயிட்டு இருக்கோம். அது அப்படி நிறைய டைரக்ட் செட்லாம் போட்டு அந்த ஸ்பாட்ல போய் லாரி எல்லாம் மடக்கி நிற்கும். அப்படியே புல் பேக் பண்ண நிற்பாரு. பொண்ணு அப்படி இறங்க சூட்டை சுத்துவாரு. சூட்டை சுத்துறது நான் ஆக்சுவலா நான் அன்னைக்கு காலைல ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போது அவர் பழைய படங்கள் நீங்க 75, 80s படங்கள்லாம் பிகினிங்ல எல்லாருமே சுத்துவாங்க. சிலம்புனா சிலம்பு கையில சுத்துவாங்க, வெப்பன்னா கையில சுத்துவாங்க, அது சின்ன ரிங் பண்ணி சுத்துவாங்க. அந்த காலகட்டம் அது அடுத்த ஜென்ரேஷன் 19 வரும்போது நல்லா இருக்காது. நான் விட்டேன்னா என்னுடைய மாப்பிள்ளை ஒருத்தர் சொன்னா, நீங்க அதை சுத்த விடுங்க, நான் சூட்டை சுத்துடுவேன். நான் அவனை சுத்துனா எப்படி இருக்கும், ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தை அடிக்கடி சுட்டு போடுவேன். சுத்தி படம் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே 3 ஃபைட்லாம் எடுத்துட்டேன், அதெல்லாம் சுத்தல. புரியுது உங்களுக்கு, நல்லா தான் இருக்கு சொல்லி ஒன்னு ரிங் செட்டப் பண்ணி சுத்த சூப்பரா இருக்கு. அப்புறம் எல்லா ஃபைட்டும் பேட்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்ட் வச்சு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணதா இருக்காரு பாருங்க. நிறைய நல்லா மேட்ச் பண்ணதுக்கு சுத்தி அப்படி கீழே அப்படி போடுவார் பார்த்தீங்களா. அப்பதான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் அவர் இந்த பேட் பாடி காட்டும் போது அது சுக்கும்போது அப்ப டைரக்டர் சொன்னாரு, இந்த காட்டுறதுக்கு இந்த மேன் பவர் காட்டணும்னா நம்ம ஏதோ ஒரு டைலாக் பண்ணோம், வாட் ஏ மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சார் சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறமா டெவலப் பண்ண விஷயம் தான். அதுக்கு பாருங்க 25 வருஷம் ஒர்க் அவுட் ஆகுது தான் நல்லா. அதான் அதுலதான் நமக்கு நம்ம உழைப்பு என்னைக்குமே வெண் போகாது, என்னைக்குமே கரெக்டா உழைச்சா. அது எடுத்துக்காட்டு இந்த படையப்பா படம். நிச்சயமா ரஜினி சார் சொல்லும்போது இவர் ஒரு பெக்குலரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாங்களுமே நாங்க கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இவருக்கு நம்ம மனசுல நினைச்சிருப்போம், நம்மகிட்ட சொல்ல முடியாது வெளியே, நல்லா இருக்கலாம். ஆனா நீங்க பட்டு நடிச்சிருவீங்க, அது உங்களுக்குன்னு ஒரு ஐக்கானா ஆயிடுச்சு. அப்படி பண்ணும்போது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நெகட்டிவா ஒரு சில சமயங்கள போயிடும். அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கா? நிறைய பேருக்கு அந்த சொன்னா கேட்க மாட்டேன், நீ எதாவது போட்டு சொல்லிட்டு அது நிறைய இருக்கு. பட் அது உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எதுக்கு முகஸ்துதிக்கு நல்லா இருக்குன்னு போய் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிடுவேன். ஸோ உண்மையை சொல்றேன், அதை பற்றி நான் கவலைப்படப்படுறது கிடையாது. இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கூட. ஆமா, இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறது இல்லை. ஆமா இருக்கு. நியாயமா இருந்தாத விஷயத்த சொல்லலாம். பெக்குலர் கேட்டாலே என்ன மீனிங் தமிழ்ல? யூனிக், தனித்துவம் வந்தவர்.
அது தனித்துவம் நம்ம தனித்துவமா தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. அதான். ஃபர்ஸ்ட் நான் ரீசெண்டா உங்களோட ஒரு போட்டோ பார்த்தேன். ரஜினி சார் படையப்பால பாத்தீங்கன்னா அந்த கெட்டப் பேர் பாடியில உட்கார்ந்திருப்பாரு. ரமேஷ் கண்ணா சீக்வென்ஸ் பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் இருப்பாரு. ஆமா. நீங்க அதுக்கு தக்கு குடுக்குற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. அது ஏதாச்சும் போட்டோ தான். ஆமா, ஆமா. அது நான் பார்த்தோன்னே எப்படி இந்த மனுஷன் ரஜினி சார் இருக்காரு, இந்த பக்கம் சீன் கேஷுவலா சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த மூமெண்ட் ஏதாவது மறக்க முடியாது இருக்கா படையப்பா? இல்ல அது படைப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சொல்லலாமா? இல்ல சொல்லலாம். இல்ல அது அதான் அந்த விஷயம், ட்ரெஸ் விஷயம், அது இல்லாம ஏதாவது தப்பு பண்ணா என்ன பயங்கரமா திட்டுவார். யாரு? ரவிக்குமார் சார். நான் வந்து ஏதாவது ஆர்வம் கூட ஏதாவது பண்ணுவேன்ல, அந்த ஷார்ட் வச்சா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவேன். அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே ரெடி டேக் லாக்கும் போது லாக் ஸ்டாண்ட் பை ரெடி நிசப்தமாவில்ல. அப்பப்போ நான் யாரோ ஒரு ஆளை கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். இது அவனை கூப்பிடு, அதாவது அவரோட டேக்ஸா கூட்டார். பயங்கரமா கத்துனார் சார் சோகமா அப்படி உட்கார்ந்தேன். ஒரு ரஜினி சார் என் பக்கத்துல வந்தார். வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு அப்படி அவர் பார்த்தேன். சே என்னை மட்டும் சொல்லியிருந்தா நான் தூக்கில தொங்கியிருப்பேன் தெரியுமா? யார சொல்றாரு இவரு? யார சொல்லு? அதான் கண்ணல் டைரக்டர் திட்டினார்ல, உங்கதான் திட்டாரு. ஆமா, இதை மாதிரி என்ன திட்டுன்னு வச்சுக்கலாம், நான் சூசைட் பண்ணிருப்பேன் இப்ப இந்த இடத்துல. உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி. நீங்க வேற கம்பெனி, நானே டெக்ஸ்ட் இருக்கேன். அப்படி எந்திரிச்சு இதெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அந்த ஒரு சின்ன பையனால குமாரனை வேற வேலை சும்மா ஏத்தி விட்டு சும்மா இது இப்ப சொல்ல முடியாதுல்ல. ஒரு அவருக்கு வயசு பக்கம், நம்ம அந்த வயசு பக்கம் கிடையாது. உண்மையா ஓப்பனா இருக்கிறா அதான்க்கா. இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே இந்த ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க, நெகட்டிவா நடந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு நான் எடுத்துக்கிறத. இப்போ படைப்பா ரீ ரிலீஸ் ஆகிறனால ரஜினி சார் இப்ப ஏதாவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு? ஆமா, நேற்று ஃபோன் பண்ணி கேட்டாரு. நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு பண்ணி கேட்டேன். அவருடைய சுபே சார் அவரு எடுத்த உடனே கேட்டால் எப்படிங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா எல்லாம் கேட்டேன். என்னை உடனே எவ்வளவு கேவலமா பாத்தீங்கல்ல அப்படின்னு நான் டக்குன்னு அந்த டாபிக் கட் பண்ணிட்டேன். இது அவர் எப்படிதான் போன்ல என்ன ஓட்டுவார் கண்டிப்பா. ஆமா, அது எப்ப ஸ்டேஜ்ல வச்சு செஞ்சிருவாரு, என்ன செஞ்சிருவாரு கண்டிப்பா வந்து ஓட்டுவார். அதெல்லாம் நான் ஒண்ணு இல்லை தேங்க்ஸ் ஒரே வைரலாகி போச்சு. ஆமா உண்மையை தானே சொன்னேன். ஆனா என்ன கேவலம் ஓட்டுனீங்கன்னா ஆமா ஆமா தேங்க்ஸ் சாரி நோ ப்ராப்ளம். நான் நீங்க சென்னை வந்தா நான் பர்சனல் வீட்டு வாங்க 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 தேங்க்ஸ் கட் பண்ணிட்டேன். இது கண்டிப்பா பயங்கரமா போன்ல ஓட்டிடுவாரு கண்டிப்பா தெரியும் எனக்கு. சரி நேரம் போய் ஜாலியா பேசலாம், ஒரு 1 hour பேசலாம் சொல்லிட்டு டைம் வாங்கியிருக்கேன். வந்து போய் பார்த்துட்டு ஓகே சீக்கிரமா பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு அந்த சோஷியல் மீடியால போட்டோ போடுவீங்க எக்ஸைட்மெண்டடா இருக்கிறோம் கண்டிப்பா. படைப்பால பாத்தீங்கன்னா பாம்பு வர சீக்வன்ஸ் அது வரும் ஓப்பனிங்கே தலையோட என்ட்ரில. ஆமா அது வரும். நான் அந்த கையில தட்டி விடுப்பாரு பாத்தீங்களா உங்களுக்கு. அதான். ஸோ படைப்பாவின் நினைவுகள் உங்களை பார்த்து ரொம்ப நன்றி. மறுபடியும் இதே மாதிரி ரீமேக் சம்மந்தப்பட்ட நிறைய படங்கள் இருக்கிற சினிமாவில் நாட்டாமை, அப்புறம் வந்து சூர்யா சாருடைய கஜினி, ஷாருல் சாருடைய சண்டைக்கோழி டிவியில் போட்டு டேஸ்டாங்க. இது டிவியில் போடுறதுனால இவ்வளோ வைப் வந்து போச்சு. ஸோ இந்த படங்களை மறுபடியும் தேட்டருக்கு வரணுன்றது என்னோட ஆசையாகும். ஓகே உங்களை எப்படி தெரியல பார்க்கலாம்? ஒரு சீக்கிரம் பார்க்கலாம். சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு போயிட்டு இருக்கு. ஓகே நல்லபடியாக நீங்க பார்க்க போறோம். இன்னும் சினிமாவுக்கு ரிட்டையர்டே கிடையாது உங்களுக்கு தெரியுமே. எக்ஸாக்ட்லி. கடைசி வரைக்கும் கழிச்சிட்டே இருப்போம். என்ன கண்டிப்பா மாஸ்டர் ஈகர்லி வெயிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் தி டைம் மாஸ்டர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைமொழி சேனல் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேட்டை எவ்வளவு போர் அடிக்காம பாத்தீங்களா, அது ரொம்ப 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 நன்றி.